நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு இன்று தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அண்டிக் கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு பரிசுத்தமுள்ள இருதயமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாவரோடு சமாதானமாக இருங்கள், பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்தமாக இருந்தால் தேவனை காண முடியும் என்கிற அந்த காரியத்தை நாம் மரணத்துக்கு பின்னால் என்று சொல்லி ஒதுக்கி வைக்க முடியாது. இன்று தேவனோடு நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது நமக்கு அவசியமாக ஒரு காரியமாக இன்று காணப்படுகிறது. நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுத்துவிட்டு அசுத்தத்திற்கு நாம் விலகி நிற்கும் பொழுது நாம் தேவனோடு தடையின்றி நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் நினைக்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்வது என்பது கடினமான காரியம் என்கிற ஒரு விதமான பயம் இன்று மக்களிடத்திலே அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமுகிற கர்த்தர் என்று சொல்லி சொல்கிறார். ஆகவே தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய அந்த வசனங்களையும் நாம் கைக்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்திலே நாம் பாவ மன்னிப்பை பெற்று சுத்திகரிக்கப்பட்ட பின்பாக நாம் தேவனுடைய சபை என்கிற ஒரு காரியங்களிலே நாம் இணைக்கப்படுகிறோம். அப்பொழுதே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் நினைவிலே கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. ஆகவே நமக்கு அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் காத்து கொள்ளும் பொழுது, அந்த வழியிலே நாம் செயல்படும் பொழுது தேவனுடைய உபதேசத்தினாலே நம்மளை காத்து கொண்டு நம்மை வழிநடத்தும் பொழுது நிச்சயமாக நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் வாழ முடியும். வேதம் சொல்லுகிறது, என் உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வசனமே நம்மை சுத்தமாக்கும். அவருடைய சத்தியத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய வசனமே நமக்கு சத்தியம். ஆகவே அந்த வசனத்தை நாம் பின்பற்றி நடப்போமானால் நிச்சயம் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக மாற முடியும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுது இது பெரிய கடினமான கட்டளையாக இது நினைக்கிறது என்று சொல்லி நாம் ஒதுக்கி வைக்க முடியாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நீங்கள் உங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை எடுத்து, நாம் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் நடப்பேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ்வோமானால் நிச்சயம் நாளையும் நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகவே உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விட்டுவிடாதபடி உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பரிசுத்தமாக்க தேவனால் முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நித்திய வெளிச்சத்தின் தேடி நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.